சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன். இதை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா ஒட்டுதுமா. சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லு. என்னடி இவ்வளவு கேவலமா இருக்கு? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் என்ன எப்பவுமே பிராங்க் பண்ணிட்டே இருப்பாரு. ஆக்சுவலி இந்த டிஷ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நம்ம இன்னொரு லைவ்ல பார்க்கலாம். பை. லைவ்ல இருக்கேன், எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? உண்மையாவே அது நல்லா இல்லடி. நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அது எப்படி போய் சொல்றது? உன்கிட்ட போய் டேஸ்ட் பண்ண கொண்டு வந்து பாரு. அம்மா, அந்த கம்ம தூக்கி போடுறத உள்ளே வை. அம்மா பேய் இவளா? ஏய், இன்னும் தூங்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரலையா? மணி 2 ஆகுதுரி. அதான் தூக்கம் வரலன்னு சொல்றேன்ல. அதானே, பகல் ஃபுல்லா தூங்கினா நைட் எப்படி தூக்கம் வரும்? என்ன? ஒன்றும் இல்லை. ஏய், அதான் எழுந்துட்டல, பிரியாணி சாப்பிட போலாமா? 2 மணிக்கு பிரியாணியா? ஆமா, மிட் நைட் பிரியாணி. கேள்விப்பட்டதில்ல? இப்பதான் கடை ஓபன் பண்ணிருப்பாங்க. சுட சுட சூப்பரா இருக்கும். போய் சாப்பிடலாம். ஏய், நைட்டு 7 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ இந்நேரத்துக்கு சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வர முடியுமா முடியாதா? என்னாலாம் வர முடியாது. அதானே, எப்ப எனக்கு பிடிச்சத பண்ணிருக்க. தூங்கு, நல்லா தூங்கு. தீபிகா, இந்தா. என்னது? இல்ல, நேத்து நீ என்கிட்ட பிரியாணி கேட்டல, என்னால வாங்கி கொடுக்க முடியல. அதான் உனக்கு இந்த சாரியை கிஃப்ட் பண்ணலாம்னு வாங்கிட்டு வந்தேன். கிஃப்ட் பண்ணா எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரக்கூடாது. சாரி எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியாதா? வாங்கி கொடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்ல வேண்டியது, வாங்கி கொடுக்கலனாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்ல வேண்டியது. ஓ, அப்ப இப்ப என்ன குறை சொல்றீங்க? நீங்க என்ன எனக்கு அப்படி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்க? இது வரைக்கும் என்ன தியேட்டர் கூட்டு போனீங்களா, பீச் கூட்டு போனீங்களா, அவுட்டிங் கூட்டு போனீங்களா, அட்லீஸ்ட் டின்னர் தான் கூட்டு போனீங்களா? போன வாரம் கூட வெளில போலான்னு கூப்பிட்டனே. எது? அந்த புலிஸ் அந்த கட்டிட்டு வண்டலூர் போயிட்டாலான்னு சொன்னீங்களா, அதுவா? சரி விடு, இந்த மே மாசம் உன்னை கண்டிப்பா அவுட்டிங் கூட்டு போறேன். நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். மே மாசம் லீவ் விட்டனா சார் என்ன அவுட்டிங் கூட்டு போறாரு. வர உன் கூட வாழவே எனக்கு பிடிக்கல. எனக்கும் தான் உன் கூட வாழ பிடிக்கல. அப்ப நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். டிவோர்ஸா? மேரேஜ் பண்றது, டிவோர்ஸ் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ அன்ஃபாலோ பண்ற மாதிரி ஈஸியா போயிடுச்சுல்ல? எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களால இருக்க முடியல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் இல்லன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு நம்ம சேர்ந்து வாழணும்? டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ்ங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தைடி. இல்லையே, ஒரே வார்த்தை தானே. இவள டிவோர்ஸே பண்ணிருக்கலாம் போல. இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு நாள் இருக்கேன், நீ சொல்றது எல்லாம் பண்றேன். அப்பதான் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒரு நாள் இரு, அப்பதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சேர்ந்துருக்கலாமா இல்லையாங்கிறத அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஓகே. நாளைக்கு ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், நீ சொல்றதை எல்லாம் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாளா? வேணாம். ஃபர்ஸ்ட் டே அவன் என்னென்ன பண்றான்னு பார்த்துட்டு அடுத்த நாள் நம்ம அவனை வச்சு செய்யலாம். இல்ல ஃபர்ஸ்ட் டே தானே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். செகண்ட் டே வேணா எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருங்களா? டீலா? ஓகே, டீல். இன்னைக்கு என்னோட டே. நேத்து நான் கொடுத்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு தெரியுமா? அப்படியே பெருக்கிட்டு இருந்தா லேட் ஆகும் போல. ஒரு தடவை வேலைக்கு ஆகாது. இந்த வீட்டை கூட இன்னொரு தடவை பெருக்கிடலாம் போல. ஆனா யூடியூப் பார்த்து சாரி கட்டுறதுக்குள்ள டேய் 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 எந்திரா. காஃபி
ரூல் நம்பர் 4. கடவுளே. எங்க ஐயோ என்னம்மா சொன்ன? என்னங்க? சொல்லுமா. காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி, டிஃபனு பண்றேன். ஐயோ எத்தனை வருஷம் கனவு இது. எனக்கு என்ன பண்றது தெரியலையே, ஏது பண்றது தெரியலையே. என்ன பார்த்து ஏங்கன்னு சொல்லிட்டாலே பேசாம இந்த ஃபேன்ல தூக்கு போட்டு தொங்கிடலாமா? ஐயோ சந்தோஷத்துல தலைகால புரியலையே. ஐயோ இது போதுண்டா, எனக்கு இது போதுண்டா. என்னங்க, உங்களுக்காக உள்ள சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன். நீங்க போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துருங்க. சரிம்மா வந்துடுறேன். சுடு தண்ணி. ஐயோ ஜாலி. ஏய் என்னடி சுடு தண்ணி போட சொன்னா இவ்வளவு சூடா போட்டு வச்சிருக்க? எரியுதுடி. அந்த துண்டையாவது எடுத்துருவாடி. தீபிகா. ஏய் இதெல்லாம் ரூல்ஸ்லே கிடையாது. போடா. என்னங்க ஷர்ட், என்னங்க பேண்ட், என்னங்க பெல்ட், என்னங்க? என்னம்மா இது? ஒண்ணும் இல்ல, சும்மா. ஏய் என்ன இளவுடி இது? நீங்க தானங்க ரூல் நம்பர் 9ல அடிக்கடி வெக்கப்பட சொன்னீங்க, அதான். ஏய் என்ன சமைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் பண்றியா? ஃபுட் ஆர்டர் பண்ணல, வெஜிடபிள் தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ரூல் நம்பர் 9 என்னன்னு தெரியும்ல? தெரியுமே, வெக்கப்படுறது. மாத்தி சொல்லிட்டேன்டி. ரூல் நம்பர் 8 என்னன்னு தெரியும்ல? ஃபுட் மட்டும் இல்ல, எதையுமே ஆர்டர் பண்ண கூடாது. போ போ கடையில போய் வாங்கிட்டு வா. நீங்க மட்டும் எனக்கு ஆர்டர் போடுறீங்க? நான் ஆர்டர் பண்ணலாம், ஆனா நீ பண்ண கூடாது. போ போன்னு சொல்றேன்ல. தெரியாம இந்த ரூல் நம்பர் 9 போட்டு தொலைச்சிட்டேன். சை. இவளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ? இதுக்கு முன்னாடி இந்த வேலைலாம் பார்த்ததே இல்லை. என்னதான் இருந்தாலும் பாவம் இல்லை. அம்மா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லங்க வேணாம். அட பரவாயில்ல குடுமா. இல்லங்க, இன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரூலை மீற மாதிரி இருக்கும். ஆனா நாளைக்கு என் ரூலை நீங்க மீறவே கூடாது. அட பரவாயில்ல குடுமான்னு சொல்றேன்ல. இவ ரூல்ஸை மீறதுக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம். ஏய் எவ்வளவு நேரம்டி? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. வரேங்க. அப்படி என்னத்தை தான் சமைச்சிட்டு இருக்கா? இது கனவா நிஜமானு தெரியலையே. ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சு எடுத்து வந்திருக்கா. என்ன பிக்க முடியல, அப்படி எடுத்து சாப்பிடலாம். பல்லு. இந்த உலகத்திலே இட்லி சாப்பிட்டு பல்லு உடைஞ்ச முதல் நானா தாண்டா இருப்பேன். இதுக்கு மேல சாப்பிட்டா உசுறு போயிடும். எனக்கு போதுமா, நீ சாப்பிடு. ஏங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல போதும், நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. நான் தான் போதும் சொல்றேன்ல. சாப்பிடுங்க. போதும்டி. ரூல் நம்பர் 12 என்னது? என்னது? நீங்க போதும் போதும்னு சொல்வீங்க, நான் உங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டி விடணும்னு சொன்னீங்கல்ல. சாப்பிடுங்க. வேணாம் சாப்பிடுங்க. வது சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. தீபிகா, தீபிகா, ரூல் நம்பர் 6. என்னங்க? பாய் பாய். பாய். சிரிச்ச முகத்தோடய அனுப்புறா. இப்படியே ஆபீஸ்க்கு போனா கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைச்சிரும் போலயே. பாய். மணி 11 ஆகுது. இவள இவன் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றான்? ஹலோ, டைம் என்ன? ஏங்க இத கேக்கிறதுக்கா இப்ப ஃபோன் பண்ணீங்க? போனை பார்த்தாலே தெரிய போகுது. 11. ரூல் நம்பர் 5. நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி ஆபீஸ்க்கு போயிட்டீங்களான்னு கேட்கணும். ஆபீஸ் போயிட்டீங்களாங்க? அது நீயா ஃபோன் பண்ணி கேட்கணும். நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் கேட்க கூடாது.
கால் பண்றான். சொல்லுமா. ஏங்க ஆபீஸ் போயிட்டீங்களாங்க? இதோ வந்துட்டமா, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க சரிங்க, அதுக்கு தாங்க ஃபோன் பண்ணேன். காலையில இருந்து காஃபி போட சொன்னா, வீட்டு வேலை செய்ய சொன்னா, சமைக்க சொன்னா, இதெல்லாம் கூட பரவாயில்ல. என்ன எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கான்? இவன் என்ன குழந்தையா? நான் இங்க உட்காரலன்னா வீடு தெரியாம வேற வீட்டுக்கு போறதுக்கு. இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு. தீபிகா, ஐயோ வந்துட்டானா? வாங்க, கொடுங்க பேக் கொடுங்க, உள்ள வாங்க வாங்க. இன்னைக்கு வேலைலாம் எப்படிங்க போச்சு? நல்லா போச்சுமா. நல்லா போச்சா? சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஐயோ, இன்னைக்கு பாத்துக்கிற மாதிரி டெய்லி பாத்துக்கிட்டானா எப்படி இருக்கும்? ஐயோ ஜாலிதான். ஷப்பா, ஃப்ரெஷ் ஆனதுதான் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இன்னைக்கு நாள் எவ்வளவு நல்லா போச்சு. காலையில எழுந்தது காஃபி போட்டு குடுக்கறதும், சுடு தண்ணி வச்சு குடுக்கறதும், டிஃபன் செஞ்சு குடுக்கறதும், ஆபீஸ்க்கு கிளம்பும் போது வெளியில வந்து பாய் காட்டுறதும், திருப்பி ஆபீஸ்ல இருந்து வரப்ப எனக்காக வாசல்லே உட்கார்ந்து இருக்கிறதும் எவ்வளவு நல்லா போச்சு. ரொம்ப நன்றி கடவுளே. என்னம்மா புடவைய மாத்திட்ட? எங்க காலையில இருந்து அந்த புடவை தானே கட்டிட்டு இருக்கேன். 3 பெட்ஷீட் ஒண்ணா போத்துன மாதிரி இருக்கு. என்னால முடியலங்க, ப்ளீஸுங்க. சரிம்மா, நைட்டு தானே. மா, என்ன அதுக்குள்ள படுத்துட்ட? என்னன்னே தெரியலங்க, உடம்பு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. தூக்கமா வருது. வேலை செஞ்சா அப்படிதாம்மா இருக்கும். எப்பவுமே எந்த வேலையும் செய்யாம வெட்டியா இருந்தா இப்படிதான். நைட் எல்லாம் தூக்கம் வராம முழிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். கடவுளே, இந்த சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். பேசாம வாரம் இப்படியே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுடலாமோ? டேய் நான் தான் உதைச்சேன். டேயா, ரூல் நம்பர் 4 மறந்துட்டியா? இன்னைக்கு என்னோட டே, நீ மறந்துட்டியா? டைம் என்னாச்சு பாத்தியா? 12:01. கிளம்பி வாடா, பிரியாணி சாப்பிட போனோம். பிரியாணியா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கண்டென்ட் கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.